2025ல் நம்ம நிறைய படங்களை எதிர்பார்த்திருப்போம். படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு போய் எதிர்பார்த்து ஏமாந்து போய் வந்திருப்போம். அப்படி நான் போய் பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன திரைப்படங்களை தான் இப்ப லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா? நம்ம ஜீவா, அர்ஜுன், ராஷிகண்ணா எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஃபேண்டசி திரைப்படமா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் போய் பார்த்தேன். படம் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு ஒன்று நடந்துச்சு. ரொம்ப கார்ட்டூனிஷா, எந்த இடத்துலையுமே கிராஃபிக்ஸ் ஒட்டாம கிளைமேக்ஸ் ஃபைட்டு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதையும் ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த 20 நிமிஷம் தான் அந்த கன்றாவியான காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தையும் நான் வெறுத்துட்டேன். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ஸ்கேரி ஹவுஸ் ரன் பண்ணுவாங்க. அங்கே அவங்களுக்கு கிடைக்கிற புக்கு, அந்த புக்கில் இருக்கிற நம்ம அர்ஜுன் சாரோட கதை, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் தான் சொதப்பி ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை மட்டும் ஒதுக்கிட்டு பார்த்தோமா இந்த படம் நல்ல படம் தான். ஆனால் என்ன பண்ண முடியும், இப்படி ஆயிப்போச்சு. இந்த படத்தில் நம்ம கவுண்டமணி சார் இருக்காரு, யோகி பாபு சார் இருக்காரு அப்படின்னு நம்பி போய் தான் இந்த படத்தை பார்த்தேன். படத்தை 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல. சொல்லப்போனால் கவுண்டமணி சாரெல்லாம் நடிக்கவே முடியல. அவர் பேசுறது பண்ணுறது எல்லாமே ரொம்ப அமெச்சூரான ஒரு ஆக்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீ 1 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் சரி, நான் ஒத்த ஓட்டு வாங்கினாலும் சரி, தோத்தது தான். அவருக்கு வயசாயிருச்சு, எஸ் ஒத்துக்கிறேன், பாடி லாங்குவேஜ் அவ்வளோதான் வரும். பட் கவுண்டர்ஸ் கூட வரலையே. அங்கே யோகி பாபு சார் இவரை மிஞ்சி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல்டாக இருக்காரு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. காமெடி படம்னு நம்பி பார்த்தா ஒரு கன்றாவியான படத்தை தான் பார்த்தேன். படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி 1000 பாஷா 10,000 படையப்பான்னுட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆன வாட்டி தான் தெரியுது படம் 1 லட்சம் அண்ணாத்தன்னு. படம் என்னமோ மாசா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தோட விஷுவல் ஸ்டன்ஸ்லாம் மாசா வச்சுட்டாங்க. ஆனா படத்துக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸை மறந்துட்டாங்க. நம்ம உபேந்திரா கேரக்டர் யோசிச்சு பாருங்களேன், அவர் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு. தேவா எப்ப காலிஷா அப்படின்னு கூப்பிடுவாரு அப்படிங்கிறதுக்காகவே நல்லா அப்படியே டெய்லி எந்திரிச்சு குளிச்சு ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு நல்லா அப்படியே டிப்டாப்பா ரெடியாக உட்காந்துட்டு இருப்பாரு. தேவா காலிஷா அப்படின்ட்டா கதை உடச்சிட்டு வந்துருவாரு. அதுவும் நம்ம அமீர் கான்லாம் சொல்லுவாரு, நான் உங்களை இந்தியா ஃபுல்லா தேர்னா அப்படின்னு. நம்ம தேவா எங்க மறைஞ்சிருந்தாருன்னு பார்த்தோமா, தேவா அப்படின்னு மேன்ஷன் கட்டி அதுக்குள்ளதான் இருந்தாரு. தேவாவை ஸ்ருதிஹாசனுக்கு எப்படி தெரியும், எதனால அவர் மேல இவங்க கோவமா இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியலிங்க. முக்கியமா நாகார்ஜுனாவை பார்க்கறதுக்கு வில்லன் ஃபீலிங் வரவே இல்லை. நீ எல்லாம் வில்லனா? இல்லை, நீ தான் இந்த படத்தோட வில்லனான்னு கேட்டேன். இதெல்லாம் கம்மி, இதை விட நிறைய லாஜிக் மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதே ஃபுல் ஆஃப் மாஸ் வித் லாஜிக்கோட தான். கடைசியாக லியோ படத்தில் எப்பா ஃப்ளாஷ்பேக் மட்டும் இல்லைனா லியோ படம் செம்மையாக இருந்திருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஃப்ளாஷ்பேக் மட்டும் சூப்பராக எடுக்கிறேன் படுறா அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் மட்டும் நல்லா எடுத்து வச்சிருக்காரு. நம்ம ஜிவி பிரகாஷ் ஒரு ஃபேண்டசி படத்தில் நடிக்கிறாரு, அதுவும் சி ஃபேண்டசி. கடலுக்குள்ள போயிட்டு கதரோட போறாங்க அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனா இவங்க பாதி படத்துக்கு மேலதான் கடலுக்குள்ளேயே போறாங்க. கடலுக்குள்ள போன வாட்டி ட்விஸ்டா அவுக்குறாங்க. நான் பார்க்க வந்ததோ ஃபேண்டசி படம்டா, என்னடா ட்விஸ்டா அவுத்து விட்டுட்டு இருக்கீங்க. இந்த ட்விஸ்ட்டுமே எங்க ஒர்க் ஆகாம போச்சுன்னா, ஒரு அன்பிரடிக்டபிள் கேரக்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சமாவது ஒர்க் ஆயிருக்கும். நமக்கு பார்க்கறப்பயே தெரியுது கண்டிப்பா இவர் தான் வில்லனா இருப்பாருன்னு. இதெல்லாம் என்னத்தை சொல்லி என்னத்தை பண்றது, ஒன்னும் புரியலங்கிற மாதிரி தான் படத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருந்துச்சு. நொட்டுவாங்க. நீ பாத்து வச்சிருக்க வேலைக்கும் உனக்கு இருக்க பேருக்கும் எங்க அப்பா உனக்கு விருந்து வச்சு விழா எடுத்து வாங்க மாப்பிள்ளன்னு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. இந்த படத்துல வெறும் பில்டப் மட்டும்தான். டேய் கதை எங்கடா அண்ணே, இவன் கதை வேணும்னு கேட்கறானே. டேய் வேற படத்துல இருந்தாவது கதை எடுத்து வைங்களேன்டா. அண்ணே படத்துக்கு கதையே எழுதலையாம்னே. எங்க போனாலும் ரெட் டிராகன்னா யாருன்னு தெரியுமா, ரெட் டிராகன்னா அப்படி தெரியுமா, ரெட் டிராகன்னா இப்படி தெரியுமா அப்படின்னு சொன்னாங்களே தவிர இந்த படத்துக்குன்னு ஒரு கதை எழுதுறதுக்கு ஆதிக் மறந்து போயிட்டாரு. வரலாறு சொல்ல இங்க பல பேர் உயிரோடவே இல்ல. மொத்த மலேசியாவுமே அவர்தான்டா. மார்க் ஆண்டனி படம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபேண்டசி படம், டைம் டிராவல் படம். அந்த படத்தை சூப்பர் எங்கேஜிங்கா கொண்டு போனதுக்கான மிக முக்கியமான காரணமே எஸ்.ஜே. சூர்யான்னு தான் நான் சொல்லுவேன்.
அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஆனா இந்த படத்துல ஏகேவை மட்டுமே நம்பி இந்த படத்தை எடுத்திருக்காப்ல. ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் செகண்டுக்கு செகண்ட் டோபமைன் ஹிட் கிடைச்சதுனால படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. எதுக்கியா இதெல்லாம் போய் படம் பிடிச்சிருக்கீங்க? கொலை பண்றதுக்கு. நம்ம கேப்டனோட மகன் நடிக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்து மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு இல்லை. எனக்கு இருந்த அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷனே கேப்டனோட மகன் நடிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான். படத்தை பார்த்தா செம்ம ஒரு போரிங்கான படம். நான் வந்துட்டு எவ்வளோ மொக்க படமாக இருந்தாலும் முழுசாக பார்த்துருவேன். ஏன்னா படத்தோட கடைசியிலையாவது ஏதாவது நல்லதாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த படத்தை முழுசாக உட்காந்து பார்க்குற மனதைரியம் எனக்கு வரவே இல்லை. இன்னைக்கு வரையிலுமே இந்த படத்தை நான் முழுசாக பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு லேகான ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தில். முக்கியமாக அந்த கேப்டன் வர சீன், அந்த சீனுக்காகவே உட்காந்துலாம் பார்த்தேன். அந்த சீனும் பெரிய இம்பாக்ட்லாம் கிடையாது. நான் விஎஃப்எக்ஸில் குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா படத்தோட பட்ஜெட் கம்மி. ஆனால் அந்த கேரக்டருக்கான பொட்டன்ஷியலே இல்லையே, அவர் வர வேண்டிய தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படம் பார்க்குறப்ப. நம்பி தான் சார் நாங்கள் வந்திருக்கோம். சரவணா, ஆரியன் படம் பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு அடுத்த ராட்சசன் அப்படின்னு நினச்சி நான் போயிட்டேன். ஆனால் படத்தோட 20 நிமிஷத்துக்கு ஹீரோவே காணாமல் போயிட்டாரு. படத்தில் கடைசியாக வில்லன் ஜெயிக்கிற மாதிரி தான் அமைச்சிருந்தாங்க. ஆனால் வில்லனே வில்லன் கிடையாது, வில்லன் கொன்ன யாருமே கெட்டவங்க கிடையாது, ரெகக்னேஷன் கிடைக்காதவங்கள தான் நான் கொன்னேன் அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க பாருங்க. இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. நீ கெட்டவன் இல்லை, நல்லவன். நீங்க கொன்னவங்க உங்களை விட ரொம்ப நல்லவங்க. ஆனா ரெகக்னேஷன் கிடைக்கலங்கிறதுக்காக போட்டு சொல்லிட்டீங்க. இன்னொன்று, இந்த படத்தில் தேவையில்லாத ஃபைட் சீன் எல்லாத்தையுமே ஹீரோவே கண்டுபிடிக்கிற மாதிரி ஹீரோவுக்கு மட்டுமே மாஸ் பில்டப் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தங்க வராங்க, அவங்களாவது பெருசாக இம்பாக்ட் தராங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்படி நிறைய ஃப்ளாஸோட தான் இந்த படத்தை நான் பார்த்து முடித்தேன். 10 வருஷம் ஆச்சு சார் இந்த பிளானை போட. தப்பா போக வாய்ப்பே இல்லை. டியூடு படத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு, பட் படம் வேறு மாதிரி அமைஞ்சிருச்சு. ஒரு ஜாலியான ஒரு ஃபன்ஃபில்லான படமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா படம் பார்த்துட்டு ஒரு 2 நாளைக்கு அந்த பாரத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு கமர்ஷியல் படத்தை இவ்வளோ பாரமாக எடுத்து வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படம் பார்த்த எல்லாருக்குமே அகன் கேரக்டர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். அந்த சாஃப்ட் கார்னரை கொண்டு வரதுக்காக சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையுமே முட்டாள் மாதிரியே காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல இருந்து வெளியே வந்து யோசிச்சு பார்த்தா இதுக்காகத்தான்ப்பா இவன் இப்படி ரைட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. படத்தை பார்க்குறப்ப நம்ம கனெக்ட் ஆகி பார்க்குறோம். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்து யோசிக்கிறோம் இந்த படத்துக்கு ரைட்டிங் எப்படி போயிருக்கும் அப்படின்னு. இந்த படம் வந்துட்டு என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் நான் இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வேற, நல்லா ஃபன்ஃபில்லாக வெளியே வரலாம் அப்படின்னு. ஆனால் இந்த படம் நல்லா ஹெவியாக்கி வெளியே விட்டுருச்சு. இவங்களை நல்லா ஏமாத்த இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஃப்ராட் ஏமாத்திட்டான். மணிரத்னமோட டைரக்ஷனு, கமலோட ரைட்டிங்கு, படம் செமத்தையாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி போய் படத்தை பார்த்தா என்னடா இது இத்ததுக்குடா ஏத்தாண்ட இந்த செக்கச்செவந்த வானம் படம் மாதிரி சரி அடுத்த ஹெட் யாரு அப்படிங்கிறதுக்காக சண்டை போடுறாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இவங்க சண்டை போடுறது த்ரிஷாவுக்காக. இதில் கமலுக்கு ஏற்கனவே கல்யாணம் வேற ஆயிருக்கும். அவரு பொண்டாட்டியை விட்டுட்டு போய் த்ரிஷாவோட குஜாலா இருப்பாரு. அவரு குஜாலா இருந்த பொண்ணு மேல சிம்புக்கு காதல். அவர் அந்த பொண்ணு அடைஞ்சே தீரணும்னு ஆட்டையை போட்டு போறாரு. அதுலயும் ஒரு டைலாக் ஒன்று வச்சிருந்தாங்க, என் தங்கச்சியை தேடி போய் தானே உன்னை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தாரு, அப்ப நீ எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு. அப்படின்னா த்ரிஷாவும் தங்கச்சியா தானப்பா இருக்கணும், ஏன்பா நீ த்ரிஷாவை பொண்டாட்டியா கேட்குற? இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனையில தங்கச்சின்னு ஒரு கேரக்டர் மறந்தே போயிட்டாங்க. அதுவா கடைசியில வந்து நான் தான் தங்கச்சி அப்படின்னு சேரும். அது சேர்ற சமயத்துல நம்ம சிம்பு மர்கையா, இதுல அசோக் செல்வன் வேற சந்திரமுகில வர பாம்பு மாதிரி எதுக்குன்னே தெரியாம. தில்லுக்கு துட்டு ஃப்ரான்ச்சைஸில் காமெடி வைஸாக எல்லா படமுமே ஹிட்டு. நெக்ஸ்ட் லெவல் படத்தில் ஒரு ரிவ்யூவரே படத்துக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிறப்ப அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆக தான் செஞ்சிச்சு. அங்கே போய் இவர் எந்த மீம்லாம் எடுத்து போட போகிறாரோ அப்படின்னு ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்துக்கிட்டு எப்படி கொதறி வைக்கிறதுன்னு இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும். நிஜமாலுமே ஒரு படத்துக்குள்ளே ஒரு ரிவ்யூவர் போகிறாரு அப்படிங்கிறது செமத்தியான கான்செப்ட். அவங்களும் படத்துக்குள்ளே போயிட்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. படம் முடிகிற வரைக்குமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ட்ரை பண்ணுறேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அதுவும் சந்தானம் மொட்டராஜேந்திரன் காம்போலாம் தில்லுக்கு துட்டு டூல அவ்வளோ அருமையா இருக்கும். அதுவும் ஒருத்தன் பேசுறது புரியலன்னு சொல்லி கீழே குனிஞ்சு சப்டைட்டில்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. சந்தானம் டிடி நெக்ஸ்ட் லெவலுக்காக பண்ண இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாலே சிரிப்பு வந்திருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த அளவுக்கு கூட காமெடி ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். காமெடி எல்லாம் கஷ்டம் பண்ண நேரம் இல்ல வாயா. இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போதே பெரிய கான்ட்ரவர்சி. இந்த படம் ஒரு சமூகத்துக்கே கேடு, இந்த மாதிரிலாம் படம் எடுக்காதீங்க அப்படி இப்படின்னு. நானும் வந்துட்டு மிஸ்கின் பக்கம் தான் நின்னேன். முதல்ல படம் வரட்டுண்டா, பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் படம் வந்த வாட்டி தான் தெரியுது. முதல் விஷயம், இந்த படத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட டைம் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஒரு பொண்ணு வந்துட்டு 16 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் என்னத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிறது. இவ்வளோ பெரிய இந்த பொண்ணோட ஜேர்னியை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த 2.5 மணி நேரம் பத்திருக்கவே கூடாது. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ வேகமாக நகர்ந்துருக்கணும். ஆனால் இவங்க போட்டு தாலி எடுக்கிறாங்க. ஒரு பொண்ணோட வீட்டில் இதெல்லாம் தப்புமா, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி வேற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நீ என்ன தருதலையா போகக்கூடாதுன்னு சொன்னீன்னா நான் தருதலையா தான் போவேன் அப்படின்னு போகுதான் இந்த புள்ள. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி படங்கள்ல காட்டுறதை வச்சுட்டு இதுதான் ஃபெமினிசம் அப்படின்னோ இல்லை இப்படி இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னோ நீங்கள் நினைக்காதீங்க. படிக்கிற வயசில் முதல்ல நல்லா படிங்க. அந்த பொண்ணு சைட்லேருந்து எடுத்திருக்காங்க, அந்த பொண்ணு சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் அவங்க அம்மா சைட்லேருந்து கொஞ்சம் பாருங்க. அந்த ஸ்கூலில் தான் டீச்சராக இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு கூப்பிட்டு வந்து கேள்வி கேட்டால் உங்கள் பொண்ணே அதை தான் பண்ணியிருக்கிறா தெரியுமா அப்படின்னு அந்த புள்ள சொல்கிறப்ப அவங்க அம்மா மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் முடிஞ்ச கையோட நான் போறேன். உன் வீட்டில் இருக்கவே மாட்டேன். ஹாஸ்டல்ல தான் தங்கி படிப்பேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன். உனக்கு பிடிக்காததெல்லாம் வேணும்ட்டே பண்ணுவேன். பைத்தியக்காரியா என் பொண்ணு. இந்த படங்கள்லாம் தான் நான் நல்லா இருக்கும்னு நம்பி போய் ஏமாந்து போன திரைப்படங்கள். நீங்க எந்த படம் நல்லா இருக்கும்னு நம்பி போய் ஏமாந்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ தான் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிறேன். உங்களை நான் அடுத்த வருஷம் வந்து சந்திக்கிறேன். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.